Hi friends, welcome to 65 Creations. இன்னைக்கு நம்ம இட்லி வச்சு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இட்லி வந்து எக்ஸஸாக மீந்துச்சுன்னா நீங்கள் அதில் உப்புமா தான் செய்வீங்க. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஷ் தான், சில்லி இட்லி. ஆனால் இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல, நார்மலாக சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான டிஷ் வந்து இட்லி. நான் இன்றைக்கி 5 இட்லி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, காரத்துக்கு மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சி தாளிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். நம்ம இட்லி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெங்காயமும் அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்து வச்சாச்சு. இது கலர் பவுடர், இது ஆப்ஷனல் தான், பட் கலர் வந்து போட்டால் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சும்மா டேஸ்ட்டுக்கு. வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு தான் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி இட்லியிலே உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கேப்சிகம். நான் இதை கட் பண்ணி உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இது வந்து இதில் ஆட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கேப்சிகம் சில பேருக்கு பிடிக்காது, அவங்களாம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். கேப்சிகம் பிடிக்காதவங்க இதை அப்படியே கேப்சிகம் போடாமல் கொத்தமல்லி மட்டும் கார்னிஷ் பண்ணி நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான சில்லி இட்லி ரெடி. இது ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.